மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம், உங்க சார்பில் நீங்க வக்கீல் வச்சு வாதாட போறீங்களா? நானே எனக்காக வாதாடிக்கிறேன். எனக்கு வக்கீல் தேவையில்லை. Granted. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கைதிகளை அடிக்கிறது உண்டா இல்லையா? பொதுவா நாட்டுல அப்படி ஒரு வதந்தி உலாவுதுங்க. உங்களுக்கு தெரியாது, பல போலீஸ்காரங்க பயப்படுறதே அவன் பொண்டாட்டிக்கிட்டதாங்க. அவங்களையே நாங்க அடிக்கிறது இல்ல, நாங்களாவது யாரையாவது அடிக்கிறது. என்னங்க மானம், வெட்கம், சூடு சொரணை உள்ள எந்த ஆம்பளையும் அடிச்சா திருப்பி அடிப்பான். நீங்க எப்படி? அந்த மாதிரி சமயத்துல வேணா திருப்பி அடிப்புங்க. எங்களுக்கு நாளு இருக்குல்ல. ஆஹா, அடிக்கிறது உண்டு. நாங்க அடிக்கிறது இல்லைங்க, நாங்க திருப்பி தாங்க அடிக்கிறது. Please note down this point, Your Honor. ராஜராஜன் பெண்களை கற்பழிச்சது சம்பந்தமான கேஸ்ல பிரிகேடியர் என்ன தூண்டி விட்டதா அவர் மேல நீங்க கேஸ் போட்டீங்க. அந்த ஆத்திரத்துல அவர் உங்களை அடிச்சிருக்காரு. அதனால நீங்க அவரை திருப்பி அடிச்சிருக்கீங்க. திருப்பிதான். எங்க திருப்பியா திருப்பதியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. திருப்பி திருப்பி இப்படியே போட்டு எனக்கு குழப்பறீங்களே. நீங்க திருப்பி அடிச்சதுனால அவர் செத்துட்டாரு இல்லையா? அத ஏங்க நீங்க மறுபடியும் குழப்பறீங்க? அவர் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு எங்க போலீஸ் கமிஷனரை மாட்டி விடணுங்கிறதுக்காக எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து திட்டம் போட்டு செத்தாருங்க. அப்படின்னு யார் சொன்னா? கமிஷனர் தான் போன்ல சொன்னாரு. நீங்க போலாம். Your Honor, நீங்க போலாம். Your Honor, கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல கமிஷனரை இந்த கூண்ல நிக்க வச்சு சாட்சிய விசாரிக்க நீங்க அனுமதிக்கணும். Granted. உங்க பேர்? நரேந்திரன். உங்க தொழில்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. ட்ரெஸ் நாடகத்தில் நடிக்கிறவங்க கூட வாடகைக்கு வாங்கி போட்டுக்கிறாங்க. உங்க தொழில உங்க வாயால சொல்லுங்க. கமிஷனர். கமிஷனர்னா கார்பரேஷன்ல கூட கமிஷனர் இருக்காரு. ஐ மீன் போலீஸ் கமிஷனர். That's better, Mr. நரேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தருதலைங்க. You mean 2 பொண்டாட்டிங்களா? 2 தருதல குழந்தைங்கன்னு சொன்னேன். மார்க்கெட் ஏரியாவுல பெண்கள் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கிட்டதா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும் இல்லையா? வந்தது. அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பணத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவோம். நடந்தது தற்கொலையா கொலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்க கிட்ட பாடி ஒப்படைச்சு. கொலையா தற்கொலையான்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்குவீங்க. தற்கொலை நடந்திருந்தா அதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்க மாட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். கற்பழிக்கப்பட்டதால கூட அவங்க தற்கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படியே இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட பெண்களோட பாடியில கற்பழிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. இது என்ன தெரியுமா? மார்க்கெட் ஏரியாவுல தற்கொலை பண்ணிக்கிட்ட அத்தனை பெண்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவங்க ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால உடல் உறவு கொண்டதா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்றது. இதை நீங்க விசாரிக்கீங்க? இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முந்தி புருஷனோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். That's the point. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னீங்க புருஷன் பொண்டாட்டி தகராறால இந்த தற்கொலை நடந்திருக்கும்னு. இப்ப அதே மாத்தி சொல்றீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு நடந்திருந்தா உடல் உறவு எப்படி நடந்திருக்கும் மிஸ்டர் நரேந்திரன்? அது வந்து உடல் உறவு நிச்சயமா வெளி ஆட்களால தான் நடந்திருக்க முடியும். தற்கொலைக்கெல்லாம் நாங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்கிறது. ஏன் இந்தியால ஜனத்தொகை அதிகம், அதனால இப்படி ஒண்ணு குறைக்கும் நினைச்சிட்டீங்களா? இல்ல உங்க வீட்டுல நடந்த தற்கொலை மாதிரி இதே சாதாரணமா எடுத்துட்டீங்களா? பதில் சொல்லுங்க. I want an answer, Commissioner of Police. மேலெடுத்து உத்தரவு தான் நான் நடந்துட்டேன். முன்னாள் மந்திரி சிவலிங்கம் தான் ஆக்ஷன் எடுக்க வேணும்னு சொன்னாரு. அதுக்கான ரெக்கார்ட் சொல்ல கையில இருக்கு. Thank you, Mr. Narendran. Please note this point, Your Honor. Mr. Shivalingam. Mr. Shivalingam, நீங்க பதவியில இருந்தப்போ உங்க உத்தரவின் பேர்ல தான் தற்கொலை கேசுகளை விசாரணை செய்யாம விட்டுட்டதா கமிஷனர் சொல்றாரு. நான் பதவியில தொடர்ந்து இருந்திருந்தா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் என்னோட நண்பர். வாழ்க வளர்க. அந்த மாதிரி உத்தரவு போட்டது உண்மையா? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது உண்டா? ஜனங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க லஞ்சம் வாங்குறது, புது சொத்தை கொள்ளையடிக்கிறது, சொந்தக்காரனுக்கு வேலை போட்டு கொடுக்கறது, இதையெல்லாம் அரசியல்வாதி செய்யறதா. ஆனா உண்மையிலேயே அதிகமா கொள்ளையடிக்கிறது சில அதிகாரிங்க தான். இவன் துண்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்துறதால சிங்கிள் டீக்கு லாட்சி அடிச்சவன் கார்ல ஏறி போறது பளிச்சுன்னு கண்ணை உடுத்துது. மற்றபடி உண்மையிலேயே அதிகமா சம்பாதிக்கிறது சில ஆபீசருங்க தான்.
நான் உண்மையை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டு நீங்க தப்பா எடுத்துக்கூடாது யுவரான. நேற்று இங்க நடந்த பானுராகாவோட வாதம் மாலையில பத்திரிகையில வந்துருந்துச்சு. அதை படிச்சுட்டு என் 3 பொண்டாட்டிகளும், எனக்கு 3 பொண்டாட்டி தான் இவரான, பொம்பளைங்களை பத்தி இப்படி ஒரு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கிறவங்க கூட பிழைக்க மாட்டேன்னு குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. தலைவர் வேற படிச்சுட்டு போன்ல என்ன விடுன்னு விட ஆரம்பிச்சிட்டார். உன்னை இனிமே கட்சியில வச்சிருந்தா பெண்களோட ஆதரவே கட்சிக்கு இல்லாம போயிடும், நீயா கட்சி விட்டு விலகிடுன்ட்டார். பொண்டாட்டிகளும் போய் கட்சியும் போய் இனி என்ன வாழ்க்கைன்னு முடிவு பண்ணித்தான், உண்மையை தவிர வேற எதுவும் பேசுறதுன்னு முடிவு பண்ணித்தான் அந்த கூண்டில நிக்கிறேன். தொழிலதிபர் ராஜராஜன் கற்பழித்த பெண்களோட விவரம் அத்தனை என்கிட்ட இருக்கு, அத்தனையும் நானே சொல்றேன். சரி, யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க எந்த கேள்வியும் கேட்க வேணாம். நீங்க தினம் கோர்ட்ல கேட்கிற கேள்வியெல்லாம் நான் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நானே சொல்லிடுறேன். அப்போ நான் போய் உட்காரலாங்கிறீங்க? தாராளமா. பெண்கள் சார்பாக சாட்சி சொல்ல வந்த முதல் பெண்மணி நீங்க தான். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். சமையல் கட்டு கோர்ட் ஏறிடுச்சு. இனிமே சலசல் ஆரம்பமாகட்டும். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, அது அங்க உட்கார்ந்துருக்கானே, அவன் தான் என் புருஷன். மன்னிக்கணும், தாலிய தற்காலிகமா அங்க கைட்டி வச்சிருக்கேன். அவன் இவன் சொல்றேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? ரொம்ப வருஷமா ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய அடக்கி அடக்கி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவ கொலையே செஞ்சிருவா. அது இவனுக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் இவனை அவன் இவன் சொல்லி என் மன கும்புறல தீர்த்துக்கிறேன். ஏன் கண்ணு முன்னாடியே பல பெண்களை கற்பழிச்சு காமாந்தக ராஸ்கல் என் புருஷன். கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்க கற்பு பறிப்போயிடுச்சுங்கிறதுக்காக மட்டும் இங்க சாட்சி சொல்ல வர மறுக்கிறது இல்ல. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த கொலகார படுபாவிங்க கொன்னுடுவாங்களேங்கிற பயத்துலதான் வர மறுக்கிறாங்க. இப்போ என் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் அதே நிலைமைதான். இந்த வழக்கின் தீர்ப்பை கோர்ட் நாளை அறிவிக்கும். தீர்ப்பு எப்படி ஆகும்? ராஜராஜனை சிவலிங்கம் மாட்டி விட்டாரு, சிவலிங்கத்தை கமிஷனர் மாட்டி விட்டாரு. ஆனா கமிஷனர் தப்பிச்சுக்கிட்டாரே. இனிமே பானுராகவனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த அம்மா தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. தூள் பண்ணிட்டாமா கட்சி. இன்னைக்கு ஒன்ன பத்தாம பேச்சு என்னமோ நடக்க போகுது. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. சாரி மேடம், நான் தப்பிக்கிறதுக்கு தவிர வேற வழியே. அதனால என்ன, இதெல்லாம் சகஜம் தானே. வாடி என் பத்தினி தங்கமே. வீட்டு படியத்தை தாண்டக்கூடாது, கோர்ட்டு படியத்தை தாண்டி வந்து சொல்லல. கொலையும் செய்வார் பத்தினின்னு சொல்லியிருக்கான். நீ கொலை செய்யலையே, காட்டி தானே கொடுத்திருக்க. ஆனா என்னை காட்டி கொடுத்தவங்களை நான் வாழ வைக்கவே மாட்டேன்.